என்ன காரணம்? இல்ல நாங்க இப்ப இன்னைக்கு உங்க இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கிறது. எந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டாலும் அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம். இது காலம் தாழ்ந்து கடைசி நிமிடத்தில் இதுபோன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அறிவித்து 10 நாட்கள் ஆகிறது, 8 நாட்கள் ஆகிறது. எனவே அவர்கள் இதை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டும் என்றால் என்றைக்கோ செய்திருக்கலாம். ஆனால் இது கடைசி நிமிடத்தில் இதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த சட்ட நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சந்திப்போம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். ஒரு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளித்து எப்படி அதை வெற்றிகரமாக அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை போன்ற கலைகளை, அந்த பயிற்சியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாளைய பொதுக்குழு என்பது தமிழக அரசியலில் புதிய சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக நிச்சயமாக இருக்கு. இல்ல, நாங்க முதல்ல இது மெயின்டெனபிலிட்டியே இல்ல அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணோம். அந்த வழக்கை தாக்கல் செய்யும் அதிகாரம் என்பதே அவருக்கு இல்லை என்பதை அவரிடம் தெரிவித்தோம். இன்னும் சொல்லப்போனா இந்த நம்ம கூட்டம் நடக்கக்கூடியது மகாபலிபுரத்தில் இருக்குது. மகாபலிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம். ஆனால் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவருடைய பெயர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஆனால் அவரை ஆர் ராமதாஸ் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதையெல்லாம் நீதிபதி அவரிடத்தில் நாங்கள் எடுத்துச் சொன்னோம். அவர்கள் தரப்பிலும் அவருடைய வாதத்தை முன்வைத்தார்கள். எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நிறுவனர் தான் கட்சியை உருவாக்கியவர், நிறுவனர் தான் இந்த மாற்றுவதற்கு என்று எல்லாம் சொன்னார்கள். இன்னொரு செய்தி, அவர்கள் பதவிக்காலம் என்பது முடிந்துவிட்டது என்று சொன்னார்கள். பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அந்த பதவி போய்விடும் என்று கட்சியினுடைய விதியில் இல்லை. எனவே அடுத்த பொதுக்குழு வருகின்ற வரை அந்த பதவி வகித்தவர்கள் தொடர்வார்கள். 2010ஆம் ஆண்டு இதேபோன்று தேர்தல் நடைபெற்று 2013ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் 14ஆம் ஆண்டு தான் தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது GK மணி அவர்கள் தலைவராக இருந்தால் அப்பொழுது ஓராண்டு நீட்டிப்பதற்கான கடிதம் என்பது அப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி அது காலம் நீட்டிப்பு என்பது தேவை என்றால் செய்து கொள்ளலாம் என்றுதான் விதியில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு நாங்கள் கூட்டம் நடத்துவதற்கு, பொதுக்குழு நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தொண்டர்கள் உற்சாகமாக கிளம்பி நாளை பொதுக்குழு நடக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும் என்று இதன் மூலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் என்னிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த விதத்தில் இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு பெரும் மன நிறைவை தருகிறது.